அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம் கோபி. என்னுடைய திருநெல்வேலி பயணம் ரொம்ப சிறப்புடன் முடிஞ்சு வந்தேன். திருநெல்வேலியில் நிறைய விஷயங்களை உணர்ந்தேன். என்னோட கர்ம ஆராய்ச்சிக்கும் என்னோட முருகர் ஆராய்ச்சிக்கும் இறைவனும் இயற்கையும் நிறைய விஷயத்த காட்டினாங்க. குறிப்பாக கருகாசலமூர்த்தி தரிசனம் ரொம்ப உணர்வுபூர்வமானது, மிரட்சியானது. அதை பற்றியே தனியாக ஒரு நேர்காணலில் பதிவு செய்யணும். வள்ளியூர் பயணமாக இருக்கட்டும், குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி வேல் கொடுத்ததாக இருக்கட்டும், இதுக்கு நடுவில் நான் 6 மாதமாக தேடின கோயில் அங்கே கண் கூட கையோட காட்டி கொண்டு போய் அங்கே நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதையும் நான் பதிவு செய்கிறேன். அது நிறைய பேர் எந்த கோயில்னு கேட்டு இருக்கீங்க. அது கோயிலுக்கும் திருச்செந்தூருக்கும் உள்ள தொடர்பு. திருச்செந்தூரில் இருக்கிற முருகர் மாதிரி இதே முருகர், ஒரே சிலை, ஒரே சிற்பி செஞ்ச இன்னொரு முருகர் ஒரு இடத்துல இருக்கார். அந்த கோயிலும் எல்லாத்தையும் பற்றியும் நான் ஒன்று ஒன்றா பதிவு செய்கிறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். நான் இன்றைக்கி ஒரு பதிவு செஞ்சுருப்பேன். நான் இன்ஸ்டா கொலாபரேஷனோ இல்லை ஆன்மீகம் சார்ந்த வியாபாரம் விற்பனை எதுவுமே செய்கிறது எனக்கு கொள்கை இல்லைன்ட்டு. முக்கியமான காரணம், நம்ம ஏதோ பெரிய புகழில் இருக்கோம், பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு எல்லோரும் இந்த மாதிரி கேட்குறாங்க. உண்மையிலே இது எல்லாமே மாயை, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. முருகர் மட்டும்தான் நிஜம். முருகப்பெருமான் நம்மளுக்கு ஒரு நல்ல தொழில் கொடுத்துருக்கு. அந்த தொழில் மூலயமா எல்லாமே முருகர் கொடுப்பாரு. நான் இப்போ வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் முருகர் வச்சுருக்காரு. ஆனால் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் முருகர் கொடுத்த பணி நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இது நடுவில் எனக்கு சம்மந்தம் இல்லாத வேலை ஒன்று, இன்னொன்று எனக்கு தேவையில்லாத வேலையும் கூட. சென்னையில் இருக்கிற என்னோடய முக்கியமான நண்பர்கள், ரொம்ப வேண்டப்பட்டவங்க, பெங்களூரில் எல்லோரும் கேட்குறப்போ அதை நான் மறுத்துருக்கேன். ஆனால் அதை சில பேர் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் தலைக்கணமாகவும் திமிராகவும் எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இப்படி இன்ஸ்டா கொலாபரேஷன் செய்கிறதோ இல்லை செய்யவங்களே தப்புலாம் சொல்லலை. இறைவன் இயற்கை அவர்களுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அது செய்கிறது எந்த தவறும் கிடையாது. எனக்கு இந்த பணி கிடையாது அப்படின்னு விளக்கத்துக்காக தான். ஏன்னா இன்றைக்கி கூட கிட்டத்தட்ட 120 மெசேஜ் என்னோட டீம் எடுத்து கொடுத்தாங்க. சார் இந்த இதெல்லாம் மெசேஜ் அமைச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ தனித்தனியாக எல்லாருக்கும் சொல்ல முடியாதுன்னு தான் ஒரே பதிலாக பதிவு பண்ணுன்னு சொல்லி நான் இன்றைக்கி பதிவு பண்ணியிருந்தேன். ஸோ இது குரல் மூலயமாவும் பதிவு செய்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறப்ப என்னால் மறுக்கவும் முடியல. நான் அப்புறம் சொல்கிறேங்கன்னு சொல்கிறதே அவங்க ரொம்ப தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி சார்ந்து ப்ரொமோஷனுக்கோ இல்லை கொலாபரேஷனோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கோ பண்ணுறதுக்கு என்னை தேடாதீங்க. ஏன்னா நான் உண்மையிலே ஒரு சாதாரண ஆள். அந்த அளவுக்கு ஒரு புகழோ பேரோ எதுவுமே கிடையாது. இதை இப்போ இந்த பக்தர்கள் வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்கன்ற எல்லாமே ஒரு மாயை. அதுக்கு உண்டான காலகட்டத்தில் அவர் ஒரு வேலையை கொடுத்துருக்கு. அந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். எப்பயுமே எல்லோரும் கடைசியாக தனியாக தான் இருக்க போகிறோம். ஸோ இது சார்ந்து இந்த விளக்கமான குரல் பதிவும் இந்த விஷயத்தோட பதிவு செய்கிறேன். திருநெல்வேலியில் கருகாசலமூர்த்தி பெருமான் தரிசனம் பார்த்தது உண்மையிலே ரொம்ப உணர்வுபூர்வமானது, மிரட்சியானது. அந்த கோவில் பற்றி மட்டும் பேசுகிறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக நேர்காணல் எடுத்து பதிவு செய்யணும். அவ்வளோ ஒரு 5 மணி நேரம் சொல்லலாம். அவ்வளோ பெரிய அற்புதங்கள் இருக்குது. அது பத்தாது. அங்கேயும் நிறைய காணொலிகள் பதிவு செய்கிறேங்க. விரைவில் அதையும் ஒன்றா பதிவு செய்கிறேன். திருநெல்வேலியில் குறுக்குத்துறை, வள்ளியூர், இன்னொரு முக்கியமான ஒரு கோயிலும் நான் பார்த்தேன். அந்த கோயில் உண்மையிலே கடவுள் நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இதை உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள்ட்ட சேர்க்கறதுக்கு அப்படின்றது எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் தான் நான் நினச்சிக்கிட்டேன். திருச்செந்தூரில் இருக்கிற முருகர், அதே முருகர், அதே பாறையில் செய்யப்பட்ட முருகர், அதே செஞ்ச சிற்பி இன்னொரு இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில், அதுவும் திருநெல்வேலியில். நான் எத்தனையோ தடவை முருகப்பெருமானை நேராக உணர்ந்து பார்த்து எவ்வளோ பண்ணாலும் திருச்செந்தூருக்கு போகும்போது மட்டும் அந்த திருச்செந்தூர் முருகரை கிட்ட பார்க்க முடியலன்னு சொல்லி எத்தனையோ தடவை நினச்சி ஏங்கியிருக்கேன். அப்படி ஏக்கத்துக்கு இதை காட்டினாரா, இல்லை என்ன மாதிரி எத்தனையோ முருக பக்தர்கள் ஏங்கினதுனால இதை வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு நம்மளை ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்காரான்றது முருகப்பெருமான் திருவிளையாடல் தான். இதை பற்றி எல்லாத்தையுமே விரைவில் ஒன்றா பதிவு செய்கிறேன். சமீபத்தில் விளக்கடை நேர்காணல் 2வது பார்ட் வந்துச்சு. எல்லோரும் பார்த்துருந்தீங்க, நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. இன்னும் நிறைய பதிவு செய்கிறேன் கர்ம ஆராய்ச்சியில். திருநெல்வேலியில் ஒரே ஒரு முருக பக்தர் சந்தித்தது மட்டும் எனக்கு பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துச்சு. அவங்களுக்கு உண்டான பாதிப்பு வேறு யார் குடும்பத்துலேயும் அப்படி இருக்காது. நான் ரொம்ப ரேர் இந்த மாதிரி கர்ம ஆராய்ச்சியில் பார்த்துறது. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, முருக பக்தராவோ இல்லை இந்த குரல் பதிவு இந்த பிரபஞ்சம் உங்களை கேட்க வச்சுதுன்னா, தாய் தந்தையரோட சாபத்தை வாங்காதீங்க. தாய் தந்தையர் எவ்வளோ மோசமாக இருந்தாலும், எவ்வளோ உங்களுக்கு கெடுதல் செஞ்சிருந்தாலும், நீங்கள் அதுக்கு எதிர்வினை ஆற்றி அவங்களோட கோபத்தை தூண்டி விட்டு அவங்க வாயால் ஒரு சாபத்தை மட்டும் வாங்கிடாதீங்க. அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஒரு குடும்பத்தில். விரைவில் கர்ம ஆராய்ச்சியிலையும் நேர்காணலையும் அதை பற்றி நான் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.